ஆலமரத்தோட கம்பு வளருமா வளராதா என்னன்னே தெரியாம 20 நாள் தண்ணி ஊற்றி பார்த்துக்கிட்டே இருந்தோம், வளரவே இல்லை. 20 நாளைக்கு அப்புறம் இப்போ தான் 2-3 இலை விட்டு தழுக்க ஆரம்பிச்சிருக்கு. எங்களோட நம்பிக்கையும் உங்களோட நம்பிக்கையும் வீண் போகல. ஆலமரம் நல்லபடியாக வளர ஆரம்பிச்சிட்டு எங்க ஊருக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் பஸ் ஸ்டாப் வருது. பஸ் ஸ்டாப் வரனால பக்கத்தில் ஒரு ஆலமரம் இடைஞ்சலா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அதை வெட்டணுனாங்க. நிறைய கொப்பை வெட்டணுனாங்க. இல்லை நாங்களே வெட்டுறோம்னு சொல்லிட்டு இடைஞ்சலா இருந்த கொப்பை பார்த்து ஒரு 4 கொப்பை மட்டும் வெட்டணும். நல்லா இருந்த ஆலமரத்தை வெட்டிட்டோம். வெட்டும் போதே கஷ்டமா தான் இருந்துச்சு. நாங்கள் வெட்டின ஆலமரம் தான் எங்க ஊருக்கு ரொம்ப வருஷமா பஸ் ஸ்டாப்பா இருந்து நிழல் கொடுத்துட்டு இருந்துச்சு. நாங்கள் வெட்டின ஆலமரத்தை எங்கள் ஊர் 2-3 பெரிய ஆட்கள் பார்த்துட்டு இந்த ஆலமரத்தை கூட நீங்கள் முளைக்க வைக்கலாம், நல்லா இளங்கோப்பா இருக்கு, முளைச்சு வரோம் அப்படின்னாங்க. அது எப்படி வெட்டின ஆலமரம் முளைக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு நம்பிக்கையில் இருந்தாலும் அவங்க சொன்னதை கேட்டு நாங்களும் ஒரு 6 கம்பை எடுத்து முளைக்க வச்சோம். அதை தான் ஒரு 25 நாளைக்கு முன்னாடியே ஒரு வீடியோவாக போட்டேன். அந்த வீடியோவுக்கு நிறைய பேர் நீங்கள் வச்ச ஆலமரம் கண்டிப்பாக வளர்ந்து வரும், உங்களோட முயற்சி வீண் போகாது, நம்பிக்கையோட இருங்க. எங்களை விட நீங்கள் தான் ரொம்ப நம்பிக்கையோட இருந்தீங்க. அந்த ஆலமரம் கண்டிப்பாக வளர்ந்து வரணும். ஆலமரம் வளர்ந்ததும் ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. உங்களோட நம்பிக்கை வீண் போகல, ஆலமரம் நல்லாவே வளர ஆரம்பிச்சிட்டு